அனுப்பப்பட்டவர்கள். ஆலன் கார்டினர். இவர் இங்கிலாந்தில் பிறந்தவர். இளமையிலே பிரிட்டிஷ் கடற்படையில் சேர்ந்து ஒரு துணிச்சலான அதிகாரியாக பணியாற்றினார். ஒருமுறை கடலில் ஏற்பட்ட பயங்கர புயலில் சிக்கிய போது தனது உயிரை காக்க இறைவனிடம் வேண்டினார். அந்த இக்கட்டான சூழலில் இருந்து தப்பிய அவர் தனது வாழ்நாள் முழுவதையும் இறைப்பணிக்காக அர்ப்பணிக்கப் போவதாக உறுதியளித்தார். கடற்படை பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு அவர் உலகின் கடினமான இடங்களுக்கு சென்று நற்செய்தி அறிவிக்க விரும்பினார். தென் ஆப்பிரிக்கா சென்று பணியாற்றினார். ஒரு குழுவாக தீவுக்கு சென்றனர். ஆனால் அங்கு நிலவிய கடும் குளிர், உணவு பற்றாக்குறை மற்றும் விநியோக கப்பல் வராதது போன்ற காரணங்களால் அவர்கள் பெரும் துயரத்திற்கு ஆளானார்கள். பட்டினியில் ஒவ்வொருவராக இறந்தனர். வேட்டையாட முடியாத நிலை. துப்பாக்கிக்கு தேவையான வெடிமருந்துகளை தவறுதலாக கப்பலிலே விட்டு வந்ததால் அவரால் பறவைகளையோ அல்லது விலங்குகளையோ வேட்டையாட முடியவில்லை. கிடைத்ததை சாப்பிட்டார். பசி அதிகரித்த போது அவர் வேறு வழியின்றி எலிகள், நரிகள் மற்றும் கடற்கரையிலிருந்து கிடந்த மீன்களை சாப்பிட்டார். நீண்ட நாட்களாக சிப்பிகள், கடல் நத்தைகள் மட்டுமே சாப்பிட்டு உயிர் பிழைத்தார். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் அவற்றை சாப்பிட முடியாமல் போனபோது அவற்றை கொண்டு சூப் செய்து குடித்தார். அவர் இறப்பதற்கு முந்தைய கடைசி 5 நாட்கள் அவர் எதுவுமே சாப்பிடவில்லை. அந்த நிலையிலும் அவர் இயேசுவுக்கு நன்றி செலுத்தியபடியே உயிர் நீத்தார். அவர் இறந்த பிறகு மீட்கப்பட்ட அவரது உடல் அருகே அந்த பாலடைந்த படகும் காய்ந்து போன சில எலும்பு துண்டுகளுமே எஞ்சியிருந்தன. அவரது மரணம் வீணாகவில்லை. அவரது தியாகத்தை பற்றி கேள்விப்பட்ட பலர் ஈர்க்கப்பட்டு தென் அமெரிக்காவில் மிஷனரியாக பணிகளை செய்ய முன்வந்தனர். ஆலனின் மகனும் அதே தீவிற்கு சென்று நற்செய்தி அறிவித்தார். அனுப்பப்பட்டவர்கள்.